வணக்கம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நண்பர்களே. நாம் இன்னைக்கு டிஃபைன் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட டிமெரிட்ஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் பார்க்க போகிறோம். ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு இன்புட் வோல்டேஜை வந்து வேரியபிள் ஏசி அவுட்புட் வோல்டேஜாக மாற்றுறதா என்னதுன்னா ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலராக வேலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தைரஸ் என்ன பண்ணோம்னா, ஃபிக்ஸ்டு ஏசி இன்புட் வோல்டேஜை வந்து வேரியபிள் ஏசி டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணியும் அதே டயத்தில் அதோட சப்ளை ஃப்ரீக்குவன்சியை வந்து என்ன ஆகணும், சேஞ்ச் பண்ணாமல் மாற்றுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 10 வோல்ட்டாக கிடைக்கும். ஆனால் சப்ளை ஃப்ரீக்குவன்சி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுது. சேம் டைம் சேம் டியூரேஷனாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். இந்த ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ் ஆர் தி தைரிஸ்டர் டிவைசஸ் which convert fixed alternating voltage into variable alternating voltage without changing supply frequency. இதான் வந்து ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். இதோட டிமெரிட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா, the demerits of AC voltage controller is the introductions of harmonics in the supply current. சப்ளை கரண்ட்ல வந்து ஒரு ஹார்மோனிக்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அதே டயத்தில் அண்ட் லோடு வோல்டேஜ் வேவ் ஃபார்ம், லோடு வோல்டேஜ்ல வந்து ஹார்மோனிக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். பர்டிகுலர் அட் தி லோ அவுட்புட் வோல்டேஜ் லெவல், லோ வோல்டேஜ் அவுட்புட் லெவலில் இருக்கும்போது தான் அதிகமாக என்ன ஆகும்னா ஹார்மோனிக்கை வந்து ஜென்ரேட் பண்ணோம். இதான் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். ஸோ தேங்க்யூ.